ஹலோ வீவர்ஸ் வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய பட்ஜெட் 2026, 2027க்கான மத்திய பட்ஜெட் வந்து பார்லிமெண்ட்ல அ அ நிதியமைச்சர் அவர்கள் திரு திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய பட்ஜெட்ட வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுல பரபரப்பா எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் அப்படின்னா, தொழில்துறைக்கு என்னென்ன வந்து ஒதுக்கீடு அப்படின்னு தொழில்துறை சார்ந்த விஷயங்கள வந்து அ எதிர்பார்த்திருந்தாங்க. அதே நேரத்தில செமி கண்டக்டருக்கு வந்து 40,000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே அந்த அளவுக்கு அந்த நிதி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பொதுவா வந்து பேசணும்னா நெறைய பேசிக்கிட்டே போலாம். ஆனா சுருக்கமா சொல்லணும்னா, 17 வகையான மருந்துகளுக்கு வந்து உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வந்து வரி வந்து குறைச்சிருக்காங்க. இறக்குமதி வரிய. புற்றுநோய், அதை சார்ந்த 13 வகையான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மருந்துக்கான வரிய குறைச்சிருக்காங்க. அதே நேரத்துல வந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு, பட்ஜெட் பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா, இதுலருந்து என்ன தெரியுது அப்டின்னா, நம்ப ரொம்ப போனோம் அப்டின்னா, அது நீண்ட நெடிய பயணமாயிடும். வருமான வரி வந்து பழைய நிலைய தொடரும் அப்டின்னு சொல்லிட்டாங்க. 2வது விஷயம் என்னன்னா, தங்கத்துக்கான இறக்குமதி வந்து குறைக்கல. 6% அப்படியே தான் இருக்கு. அது எதிர்பார்த்தாங்க. ஸோ அது குறைக்கல. அதாவது ஜிஎஸ்டி வந்து குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜிஎஸ்டி வந்து குறைக்கல. பொதுவா 3% அப்படியே இருக்கு. கோல்டுக்கான ஜிஎஸ்டி 3% அப்படியே இருக்கு. இறக்குமதி வந்து இறக்குமதி வரி வந்து 6% இருக்கு. ஸோ அத வந்து குறைக்கல. நிதி அமைச்சர் வந்து பார்லிமெண்ட்ல வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணி கொண்டிருக்கும் போதே வந்து பங்குச்சந்தை வந்து பயங்கர வீழ்ச்சி.